ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டோன்ட் எக்ஸ் மிஸ்டர் சுகிமி அந்த ஒரு மாங்காவோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளாட் பார்த்தலாம். ப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அவர் யாரு கூடயுமே பழக மாட்டார். அவர் சாப்பிட்ற லஞ்சை கூட வந்து பாய்ஸ் பாத்ரூமில் போய் தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு நாள் சாப்பிட்டுன்னு இருக்கும் போது நம்ம கதாநாயகி பாய்ஸ் பாத்ரூம் கூட பார்க்காம டக்குன்னு உள்ளே வந்துட்டு நீ ஏன் எங்கே உட்காந்து சாப்பிட்ற, அது வந்து டெலிஷியஸாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட் என்ன நினைக்கிறாரு, ஓகே பிரெட்டை தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த பிரெட்டை சாப்பிட்றாரு. பட் அது அங்கே மேட்ரே கிடையாது. நம்ம கதாநாயகி கதவு சாத்திட்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் கிட்ட வந்துட்டு நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் கழுத்தில் கடிக்கிறாங்க, ரத்தத்தை குடிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது அவங்க வந்து ஒரு வேம்பயர்ன்றது. ஒரு வேம்பயருக்கும் மனுஷனுக்கும் குள்ள நடக்கிற அந்த ஒரு ஸ்டோரி தாங்க இந்த ஒரு மாங்கா. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஸோ அதுதாங்க இந்த மாங்காவோட மிச்ச கதை. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும், நான் ஏன் இந்த மாங்காய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு சில ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு ரீசன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே இதோட சாப்டர் தாங்க வெறும் 19 சாப்டர் தான் ப்ரோ. அப்போ அதுக்காக எங்களை போய் படிக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. அதுவுமே ஒரு காரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ நானுமே டு பி ஆனஸ்ட் நானுமே வந்து வெறும் 19 சாப்டர் தாண்டா இருக்குது, ஒரு ஷார்ட் டைமில் ஒரு மாங்காய் முடிச்சிடலாம், படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானே படிக்க ஆரம்பித்தேன். சரி அதே இது நான் உங்ககிட்டே சொன்னால் நீங்களும் மனசு மாறுவீங்களே, படிக்கலாம்டா அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். வெறும் 19 சாப்டர் தான் இந்த மாங்காய் அதோட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாங்காவை நான் படிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு மேஜரான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட பிளாட் தாங்க. நான் இது வரைக்கும் இந்த வேம்பயருக்கும் இந்த ஹியூமனுக்கும் குள்ளே நடக்கிற அந்த ஒரு ராம்காமை நான் பார்த்தது இல்லை கைஸ். இந்த கால் ஆஃப் தி நைட்டுன்றது ஒரு ராம்காம் அனிமே ஆக்சுவலாக இருக்குது. அது ரொம்ப பாப்புலரான ஒரு அனிமே தான் அது. நான் இன்னும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் கூடிய சீக்கிரத்தில் பார்க்குறேன். பட் அதுவுமே இந்த கைண்ட் ஆஃப் ஒரு சிமிலர் ஸ்டோரி தான் போல். அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். பட் அது இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம். அதை நான் பார்த்துட்டு ஒரு தனி வீடியோவில் அதை பற்றி பேசலாம். பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஒரு பிளாட்டில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஷோ ஆர் எந்த ஒரு மாங்காவையும் நான் பார்த்ததில்லை. ஸோ அதனாலேயே எனக்கு அதை எப்படி போய் கொண்டு போய் முடிக்கிறாங்கன்றதை நான் பார்க்கணுன்றதை எனக்கு அந்த ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்தது. ஓகேவா, கடைசியில் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும். பட் அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க, ஸோ அதை நான் பார்க்கணுன்னு நான் நினச்சேன். பர்சனலாக நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த மாங்காவே படித்தேன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ என்ன மாதிரி உங்களுக்குமே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா ப்ரோ அப்படிலாம் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, பட் நான் இப்போது சொல்கிறத வச்சு நீங்கள் இதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஹியூமனுக்கும் அந்த வேம்பயருக்கும் ஸோ 2 பேருக்கும்குள்ளே அந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர்ஸ் தாங்க. இது ஒரு கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கூட நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோவர்ட், ஸோ நம்ம கதாநாயகி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரோவர்ட் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 2 பேருமே அந்த ஒரு காம்பினேஷன் சீன், ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு படிக்கும் போது ஓகேவா, ஸோ பார்க்கும் போது வித்தியாசமாக இருக்கும், படிக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ படிக்கும் போதே எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் படிக்கும் போது ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு ஃபைனல் சாப்டருக்கு வந்து கிட்ட போகும்போது இருக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், ஸோ ஃபைனல் சாப்டர்லாம் சும்மா பயங்கரமாக இருந்தது. பர்சனலாகவே எனக்கு இந்த 2 கேரக்டருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கூட நான் சொல்லுவேங்க. ஸோ வேம்பயரும் அண்ட் அந்த ஹியூமன்ஸ் 2 பேருமே அந்த ஸ்டோரி ப்ராக்ரஸ் ஆக 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ஃபீலிங்ஸ், ஸோ 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ், அது எல்லாமே ரொம்ப ஹோல்சமாக இருந்தது தான் நான் சொல்லுவேன். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஆக்சுவலாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்களாம் நான் சொல்லுவேன். ஸோ சைட் கேரக்டர்ஸ் அங்கே இங்கே தான் வருவாங்க, பட் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. ஸோ அதுவுமே இந்த ஸ்டோரிக்கு ஒரு ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். இப்போது அனிமேக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன், ஸோ அது நல்லா இருந்தால் தான் சில பேர்லாம் பார்ப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாங்காவுக்கு இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு பர்சனலாக அது நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேங்க. ஸோ ஆர்ட் ஸ்டைல் நல்லா இருந்தால் சரி அந்த மாங்காய் படிக்கலாமே நான் நினைப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அனிமேக்கே வந்து அனிமேஷன் நல்லா இருந்தால் தான் சில பேர்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாங்காவுக்கு இந்த ஆர்ட் ஸ்டைல் நல்லா இருந்தால் அது எனக்கு ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரி இருக்காது. ஸோ ஆர்ட் ஸ்டைல் வந்து மாங்காவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை கேஸ். மாங்காக்குன்னு இல்லை, ஸோ எல்லாத்துக்குமே ஆர்ட் ஸ்டைல்ன்றது அது ஒரு முக்கியம் தான். ஸோ இதில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக இல்லை கை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ், ஸோ அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மட்டும் இதை போய்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த மாங்காவே. ஓகேவா, ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது தான் இதில் காட்டுவாங்க மோஸ்ட்லி. மோஸ்ட்லின்னா
அவங்க தானே மெயினே. ஸோ அவங்கள தானே காட்டணும். ஸோ அதை காட்டுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி வந்து ராம்காம் பிடிக்கும் அண்ட் இந்த சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிலாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும், அதை படிக்கிறதுக்கு பிடிக்கனா மட்டும் இதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். வெறும் 19 சாப்டர் தான் இருக்குது. இதுக்கு அனிமே வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல கேஸ். ஏன்னா மாங்காவோட சோர்ஸே கம்மியாக தானே இருக்குது, அதனால் வருமானு எனக்கு தெரியல. பட் வந்தால் நல்லா இருக்கும் கேஸ். ஒரு 10 எபிசோடு கூட வந்தால் கூட ஸோ நல்லாயிருக்கும். எனக்கு இந்த அனிமேஷனில் இந்த ஷோ பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்குது. ஸோ இந்த ஷோவில் அதை வந்து இன்னுமே நல்லா வந்து பண்ணியிருக்கலாம், அதை டெவலப் பண்ணியிருக்கலாம் ஸ்டோரியை. ஏன்னா அதுக்கான பொட்டென்ஷியல் இதில் வந்து ஆக்சுவலாக இருந்தது. அந்த வேம்பயர் இருக்கும், அது ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அது இதுன்னு வந்து நிறைய பண்ணியிருக்கலாம். பட்டு எண்ட் ஆஃப் தி டே நம்ம வாயால் சொல்லலாம், பட்டு அது கதை எழுதி அதை பண்ணுறதுன்றது அது வேறு. ஸோ நம்ம அந்த ஆத்தருக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? நம்ம எண்ட் ஆஃப் தி டே நம்ம வாயில் என்ன வேணால் வடை சுடலாம், பட்டு அது பண்ணுறதுன்றது அது ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு ஆஸ் எ ஃபேனாக எனக்கு ஒரு சின்ன வருத்தன்றது கொஞ்சம் இருக்குல்ல. சரி, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் ஓவராலாக இது ஒரு பயங்கரமான ஒரு மாங்கா. பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு சைஸ் ஆஃப் லைஃப் மாங்கா. எனக்கு படிக்க பிடிக்கும், உங்களுக்கு படிக்க பிடிக்குன்னா போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் சாப்டர்லாம் ரொம்ப ஓல்சமாக இருந்ததுன்ற மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.